பாரதிய ஜனதா வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி திருபுவனை பகுதியில் பிரச்சாரம். புதுச்சேரி ஏனம் பிராந்தியத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் தெலுங்கில் பேசி வாக்கு சேகரித்தார். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நெல்லித்தோப்பு தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது முதலமைச்சருக்கு ஜிலேபியை தொண்டர் ஒருவர் கொடுக்க ஜிலேபியை வேட்பாளர் கட்சி தொண்டருக்கு வழங்கிய பிரச்சாரம் செய்த முதல்வர் ரங்கசாமி. முதலியார்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கதிர்காமம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து திமுக தொகுதி பொறுப்பாளர் வடிவேலு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாரதிய ஜனதா வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி திருபுவனை பகுதியில் பிரச்சாரம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை மற்றும் திருவாண்டார்கோவில் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபிகா தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக முதல்வர் மற்றும் வேட்பாளரை வரவேற்கும் விதமாக இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் திரளான தொண்டர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். தொடர்ந்து முதல்வர் பேசுகையில் பாரதிய ஜனதா கட்சியில் 10 ஆண்டு சாதனைகள் குறித்தும் புதுச்சேரியில் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் முதியோர் பென்ஷன், வேலை வாய்ப்பு, கல்வீடு கட்டும் திட்டம், குடும்ப தலைவிக்கு உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை மத்திய அரசு மூலம் செய்யப்பட்டு வருகிறது என்று பேசினார். பிரசாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஏனம் பிராந்தியத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் தெலுங்கில் பேசி வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தல் களத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் தற்போதைய எம்பி வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார். புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரசாரம் மேற்கொண்ட அவர் தற்போது ஆந்திர மாநிலத்தில் ஒரு பகுதியில் அமைந்துள்ள புதுச்சேரி பிராந்தியமான ஏனம் பகுதிகளில் இன்று காலை முதல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். வாகன பிரச்சாரத்தில் ஈடுபடும் அவர் அப்பகுதி மக்களின் மொழியான தெலுங்கில் பேசி வாக்கு சேகரித்தார். அவருடன் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் சென்றுள்ளனர். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நெல்லித்தோப்பு தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாஜக சார்பாக நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். இதனையொட்டி மாநிலம் முழுவதும் முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நெல்லித்தோப்பு தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதி முழுவதும் நமச்சிவாயத்தை ஆதரித்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் அதிமுக ஓபிஎஸ் அணி மாநில செயலாளர் ஓபிஎஸ் சேகர், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் ரிச்சர்ட் மற்றும் பாஜக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். பிரச்சாரத்தின் போது முதலமைச்சருக்கு ஜிலேபியை தொண்டர் ஒருவர் கொடுக்க ஜிலேபியை வேட்பாளர் கட்சி தொண்டருக்கு வழங்கிய பிரச்சாரம் செய்த முதல்வர் ரங்கசாமி. புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி பாஜக பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது ரெயின்போ நகரில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஜெயின் சமூகத்தை சேர்ந்த கடை உரிமையாளர் முதலமைச்சருக்கு ஜிலேபியை வழங்கினார். அந்த ஜிலேபியை முதலமைச்சர் ரங்கசாமி, வேட்பாளர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரச்சாரத்தின் போது உடன் பங்கேற்ற தொண்டர்களுக்கு வழங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டார். முதலியார்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்தியா கூட்டணி சார்பாக புதுவை மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார். இதனையொட்டி காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் காங்கிரஸ் மத்திய தலைவர் கோபி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெகவீரபாண்டியன் மற்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கதிர்காமம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து திமுக தொகுதி பொறுப்பாளர் வடிவேலு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காங்கிரஸ் கட்சி சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திமுக கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் காராமணிக்குப்பம் பகுதியில் உள்ள முருகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த பின்பு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் தொகுதி நிர்வாகிகள் தமிழ்வாணன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி திருபுவனை பகுதியில் பிரச்சாரம். புதுச்சேரி ஏனம் பிராந்தியத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் தெலுங்கில் பேசி வாக்கு சேகரித்தார்.
பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நெல்லித்தோப்பு தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது முதலமைச்சருக்கு ஜிலேபியை தொண்டர் ஒருவர் கொடுக்க ஜிலேபியை வேட்பாளர் கட்சி தொண்டருக்கு வழங்கிய பிரச்சாரம் செய்த முதல்வர் ரங்கசாமி. முதியார்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கதிர்காமம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து திமுக தொகுதி பொறுப்பாளர் வடிவேலு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.